ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 16/1/2026 விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மகர லக்கணம். இருப்பு இன்று 5 நாழிகை 4 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:34க்கு. கரணன் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 11:43 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 7:21 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 10:46 வரை துருவம், பின்பு வியாகாதம். கரணம் இன்று காலை 10:44 வரை கரசை, பின்பு இரவு 11:43 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:21 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:21 வரை பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காலை கம்ச வாகனத்திலும் இரவு சூரிய பிரபையில் பவனி வரும் காட்சிங்க. என்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணனை வழிபட உங்களுக்கு தடைகள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சிவபெருமானை வழிபடவும் மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாளுக்கான விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிரதோஷம் இருக்குது, கரிநாள், மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் தினம் இருக்குங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து பெருமை கொண்டது தான் இந்த தமிழ் மொழி மட்டுமே சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரு மொழியாகுங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தமிழ் மொழியினுடைய சங்க இலக்கியங்களில் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பற்றி கூறப்பட்டுள்ளது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு மொழினா நமக்கு அது தமிழ் மொழி தாங்க. சங்க இலக்கியங்கள் அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதே தமிழ் சங்க இலக்கியங்களில் இறுதியாக இருந்த கடைச்சங்கமாகுங்க. அதற்கும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முதல் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் இருந்திருக்குங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களே சங்க இலக்கியங்களாகுங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று 8 தொகை நூல்கள் மற்றும் 10 பாட்டு நூல்கள்லையும் தைப்பொங்கல் திருவிழா பற்றி மிக பொங்கல் திருவிழானாலே சங்ககாலம் முதல் தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வருதுங்க. அதன் விதமாகத்தான் இந்த மாட்டு பொங்கலும் இந்த சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. நம்மளுடைய உழவர்களுடைய பெருமையை நமக்கு பறைசாற்றும் விதமாக இந்த மாட்டு பொங்கலும் உங்களுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு பிரதோஷம் இருக்குங்க. பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை நாள்தோறும் நம்ம வணங்குகிறோங்க. ஆனாலும் இந்த பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. மாதந்தோறும் நமக்கு 2 முறை வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதியில் 13வது நாள் பிரதோஷ தினங்களாகுங்க. இந்த நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் தான் இந்த பிரதோஷ காலம்ங்க. இந்த நேரத்தில் பரமசிவனை நீங்கள் வணங்கி வழிபட்டீங்கன்னா மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கையாகவும் இருக்குங்க. அப்போ பிரதோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தாங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்த்தீங்கன்னா
போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, கௌஸ்துபமணி, சிந்தாமணி முதலியன ஒவ்வொன்றாக தோன்றுதுங்க. லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொள்கிறாருங்க. மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறாருங்க. ஆனால் கூடவே கொடிய விஷமான ஆழகால விஷமும் வெளிப்படுதுங்க. அப்போ இதை கண்டு பார்த்தீங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் பார்த்தீங்கன்னா பெரிதும் அஞ்சு நடுங்குகிறாங்க. இந்த உயிர்களை எல்லாம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களை காப்பாற்ற இந்த பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உட்கொள்கிறாருங்க. தன்னுடைய கணவனுடைய உடல்ல விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தளிர் கரங்களால் அவரை தொட விஷம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெஞ்சுக்குழியிலேயே நின்று விட்டதால இறைவன் அன்றையிலிருந்து நீலகண்டன் ஆனாருங்க. இந்த நேரம் தான் நமக்கு பிரதோஷ காலம் என்றும் வணங்கப்படுதுங்க. அப்போ சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சியளிக்கிறாருங்க. அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாருங்க. திருமால் மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறாருங்க. பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் பார்த்தீங்கன்னா கைலாயம் இறைவனை வணங்குகிறார்கள் என்பது ஒரு பிரதான வரலாறாகவும் இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பும் பௌர்ணமிக்கு பின்பும் 2 பிரதோஷ நாட்கள்லையும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடைபெறக்கூடுங்க. சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் உங்களுக்கு அர்ச்சனை செய்த பின்பு தீபாராதனை எல்லாம் நடைபெறக்கூடுங்க. இறைவனுடைய கூடவே பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் எல்லாம் நடைபெறுங்க. இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை எல்லாம் அபிஷேகத்திற்காக நீங்கள் வாங்கி தரலாம். பின்பு பார்த்தீங்கன்னா அருகம்புல் பூ சாற்றிய பின்பு பார்த்தீங்கன்னா வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம்ங்க. அப்போ நந்திதேவரது தீபாரணைக்கு பின்பு தான் மூலவரான லிங்கத்திற்கு உங்களுக்கு தீபாதரணை எல்லாம் நடக்குங்க. அந்த தீபாதரணையை நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு இடையே நீங்கள் பார்த்து தரிசிக்க நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ நம்ம இந்த பிரதோஷ நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டுங்க. அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை எல்லாம் படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ள முருகி 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என ஓதி வழிபட வேண்டுங்க. அப்போ பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை நம்மளால் பார்க்க முடியுங்க. முதல் சுற்றில் செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படக்கூடிய திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் பார்த்தீங்கன்னா வலம் வந்தபடி நம்ம கேட்க வேண்டுங்க. அப்போ நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதியபடி இந்த பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த ஒரு பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக நம்ம தரிசித்து கண்ணீர் மல்க நம்ம வழிபட்டால் போதுங்க எல்லாவித சகல பாவங்களுமே உங்களுக்கு நீங்கி விடுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள மிக உகந்த நாள், வண்டி வாகனம் வாங்குவதற்கு மிக ஏற்ற நாள், தானியம் வாங்குவதற்கு மிக சிறந்த நாள், விதை விதைக்க மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் இருப்பு இன்று 12:02 மணி முதல் 1:46 மணி வரை, ரிஷப லக்கணம் 1:47 மணி முதல் 3:49 மணி வரை, மிதுன லக்கணம் 3:50 மணி முதல் 6 மணி வரை, கடக லக்கணம் 6:01 மணி முதல் 8:08 மணி வரை, சிம்ம லக்கணம் 8:09 மணி முதல் 10:10 மணி வரை, கன்னி லக்கணம் 10:11 மணி முதல் 12:10 மணி வரை, துலாம் லக்கணம் 12:11 மணி முதல் 2:16 மணி வரை, விருச்சக லக்கணம் 2:17 மணி முதல் 4:27 மணி வரை, தனுசு லக்கணம் 4:28 மணி முதல் 6:35 மணி வரை, மகர லக்கணம் 6:36 மணி முதல் 8:33 மணி வரை, கும்ப லக்கணம் 8:34 மணி முதல் 10:16 மணி வரை, மீன லக்கணம் 10:17 மணி முதல் 11:57 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரைங்க, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை,
1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹொரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹொரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹொரை. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹொரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிர ஹொரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிர பகவான் தாங்க. அனைத்து சுபகாரியங்களுக்குமே நீங்கள் இந்த ஹொரையை பயன்படுத்தலாம். வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் உகந்த நேரம்ங்க. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹொரைங்க. விவசாயம் செய்வதற்கு, பயணங்கள் செய்வதற்கு, பணம் பரிமாற்றம் போன்றவற்றிற்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர ஹொரை ஒரு மிக சிறந்த ஹொரைங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமையினாலே அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு ஒரு மிக மிக சிறந்த நாளுங்க. அதனால் இந்த நாளில் நீங்கள் துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வண்ண நிறை உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான சகல செல்வங்களையும் உங்களுக்கு அளிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகளில் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் கடகம், கன்னி, துலாம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த அளவில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் முழுவதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எதிலுமே பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. இப்போ முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் சில மாற்றமான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதளவில் உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. இப்போ உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க. தாயோட உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேம்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் வருகையால் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் இது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அப்போ நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனையில் லாபம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையுடன் இருங்க. இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செலுத்துங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதுலேயுமே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு உறவு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்களுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவு உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க. அப்போ சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் சிறந்தது. அதே போல் உங்களுடைய செலவுகள், வீணான செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்ததுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கண்களில் சில எரிச்சல்கள், அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழி உறவினர்களிடம் கொஞ்சம் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே போல் தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். அதே போல் புதிய முயற்சிக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பயனற்ற சில தேவையில்லாத விவாதங்கள், வாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், 4ஆம் பாவத்தில் கேதுவும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அதிகமாக சிந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, யாரிடமே கோபப்படாதீங்க. யதார்த்தமான குணங்களுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருங்குங்க. அப்போ உங்களுடைய அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் இன்றைய நாள் பலன்களும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று அரசு சார்ந்த ஏதாவது காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லது. பெரியவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்க கொடுங்க. அதனால் இன்றைய நாள் மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வழக்கமான பணிகளை மட்டுமே நீங்கள் ஈடுபட்டு செய்வது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மனதில் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிலருக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுமுங்க. வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள், லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. அதனால் கடவுள் அருளால் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதனால் வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுவதால் அதுலேயும் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து போடுவது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் நேரலாமுங்க. இப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. அதனால் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கலைத்து விட்டு மகிழ்ச்சியை பராமரிக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிக நல்லது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. அதனால் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது, திட்டமிட வேண்டியதெல்லாம் நல்லதுங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனதளவில் சில பதட்டங்கள், பாதுகாப்பின்மை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் தோல் பிரச்சனைகள், எரிச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர் அதிகாரிகள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். உயர்கல்விகளில் நீங்கள் எதிர்பாராத சில அலைச்சல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான முடிவுகளில் கொஞ்சம் ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சமூகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின முயற்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதாக எதையுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே போல் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும். அதே போல் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கலை பொருட்கள் மீதான ஆர்வங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுது. விவசாயம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா பணிகளில் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உண்டாக போகுதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்பட காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் இழுபறியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். வியாபாரத்தில் உங்களுடைய பங்குதாரர்களால் ஆதாயங்கள் எல்லாமே உண்டாக போகுதுங்க. விற்பனை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு மன உறுதி, தைரியம், நேர்மை இதன் காரணமாக உங்களுக்கு பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய புதிய அனுபவங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறன்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் குடும்பத்தில் ஏற்படுங்க. உங்களுடைய துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள விஷயங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவங்க எடுத்த காரியங்களை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. அவங்க நினைத்த காரியங்களையும் இன்றைய நாள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அப்போ கடன்கள் மூலமும் சில பண வரவுகள் உண்டான வரவுகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. இதன் மூலம் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ உங்களுடைய நேரத்தை இன்றைய நாள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கொஞ்சம் ஆர்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய வேலைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் ரீதியான சில அறிமுகத்தால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடும். அதே போல் மனை சார்ந்த வியாபாரத்தில் ஒரு புதுமையான சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மனதிற்கு இதமான செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நவீன கருவிகள் மீதான ஒரு ஈர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புத்திர வழியில் உங்களுக்கு சுப செய்திகள், சுப செலவுகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைய போகுது. உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடுங்க. அதே போல்
பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைய நாள் தீர்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய பணிகளில் செயல்களில் பொறுமையுடன் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அப்போ அவசர முடிவுகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல அனுகூலம் உங்கள் உண்டாகக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவி மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய யோசனைகளுக்கு மதிப்புகள் மரியாதைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படும். அதே போல் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் காணப்படுங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதுலேயுமே இருவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சின்ன சின்ன உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றபடி அவங்களை பற்றி இந்த படிப்பு விஷயங்கள், போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமான பண வளர்ச்சி எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே தென்படுதுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. இதனாலே உங்களுக்கு அதிக ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கலைப்பொருட்கள் மீதான ஒரு ஆர்வங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் இன்றைய நாள் மேம்படக்கூடும். வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்த்துருங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் புதிய தொடர்புகளும் புதிய நட்பிற்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் தள்ளி போன எந்த ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல உழைப்பிற்கு உண்டான சில மதிப்புகள் எல்லாமே இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு காணப்படும். மனதளவு ஒரு புதிய பாதைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் தெளிவுபட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தந்தை வழியில உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மாலையில் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அப்போ சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அலுவலகத்தில் ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நிதியும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் காணப்படக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை பொறுத்தளவுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதங்கள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்பட காண்பீங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சில செலவுகளும் வாய்க்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே உண்டான உறவுல பார்த்தீங்கன்னா சமநிலையான ஒரு மனநிலை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் இன்ப துன்பங்கள் இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் எதிலுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல் ஒருவர் புரிந்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய மனதுக்கு அவங்களும் அவங்களுடைய மனதுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளால் இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு நன்மதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுலாம் கிடைக்குதோ அந்த அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பொருட்சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வழக்கு செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. பொன்பொருள் சேர்க்கை மீதான ஒரு ஆர்வங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பொழுதுபோக்கு செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட திறன் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் பயனை அளிக்கக்கூடுங்க. நீண்ட கால திட்டமிடுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சிந்தனைகளால் நல்ல லாபத்தையும் மேம்படுத்துவீங்க. அதே போல் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தவறிப்போன சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான அனுகூலமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இருந்தாலும் புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட உற்சாகமாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறம்பட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு தரமான பணிகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படுங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பார்க்கப்பட்டு அதற்குண்டான பாராட்டுகளையும் நீங்கள் பெரும் வகையில் இருக்குங்க. தொழில் விஷயங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் வந்தால் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. தெய்வ பக்தி அதிகரித்து உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த 3 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் துணையுடன் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால தாங்க இன்றைய நாள் உங்களுடைய துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புத்துணர்வும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறந்த ஒரு நிதி வளர்ச்சி எல்லாம் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுங்க. அப்போ பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று திட ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் இருப்பதால் தன்னம்பிக்கையும் அதிகமாக உங்களிடம் காணப்படுவதால் இதெல்லாம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் அதாவது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கல்விகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது. உறவுகள் பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதே போல் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சமூகம் தொடர்பான ஒரு சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகளால் உங்களுக்கு இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க.
வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான சில பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எதையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வழிகளை எல்லாமே இன்றைய நாள் சிறந்த வழியில முயற்சி மேற்கொள்வீங்க. உங்களுடைய தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களுடைய வருகையில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடன் சார்ந்த ஏதாவது சில பிரச்சனைகள் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தா கூட இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகக்கூடுங்க. தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். தனவரவுல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நீண்ட கால முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டா கூட தேவையான பணம் உங்களிடம் இருப்பதால எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களிடம் இன்றைய நாள் நிறைய காணப்படுங்க. அப்ப எதிரிகள் வகையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்களிடம் நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மற்றவருடன் நீங்கள் வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாரா தாங்க இருக்கும். இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் விஷயங்கள்ல நல்லபடியாக இன்றைய நாள் முடியக்கூடுங்க. இன்றைய நாள் பங்குதாரர்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணி சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படும். ஒரு சில விஷயங்கள்ல நற்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் எதிர்பாராத விதையில உங்கள் திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அந்த வகையில இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் நீங்க ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ தொழில வியாபாரத்துல உங்களுக்கு சில விற்பனை லாபம் இதெல்லாம் சற்று குறைந்து காணப்பட்டா கூட உங்களுடைய திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுங்க. அதனால இன்றைய நாள் எதையுமே நீங்க பொருட்படுத்த வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. இன்றைய நாள் இல்லாட்ட 2-3 நாட்கள் கழித்து கூட உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இனிமையான ஒரு அணுகுமுறை உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லுறவை பேணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல ஒரு புரிந்துணர்வு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவங்க எந்த இடத்துல போய் அவங்க போட்டி தேர்வுகள் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய நாள் எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. அதே போல அவர்களுடைய ஆற்றலால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிகமான ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல இன்றைய நாள் கடன்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் தாங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முழு காரணமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் உழைப்பிற்கு உண்டான சில பாராட்டுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூர்லேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சில வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க இன்றைய நாள். எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க, நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. என்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று
நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்கு. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் துணைவர் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தேவை அறிந்து இன்றைய நாள் வாக்குறுதிகளை அளிப்பது மிக நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணத்தால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் வருமானம் உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதே போல் இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கேட்டு வருவாங்கங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவி பற்றிய ஒரு செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா மிக உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் சில பொதுக்கூடங்களில் சில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதே போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் இருந்திருக்கும் முன்னாடி, அதெல்லாம் இப்போ வந்து காலப்போக்கில் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. சுபகாரியங்கள் எல்லாமே அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வர்த்தக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளே உண்டாகுதுன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைப்பதுடன் சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்ள நேரிடுங்க. அந்த வெளியூர் பயணம் சென்ற இடத்திலிருந்து ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாக காண்பீங்க. அதில் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. இப்போ வியாபாரத்தில் பாக்கி தொகை எல்லாமே இன்றைய நாள் வசூலாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. அப்போ உங்கள் பணிகள் தொடர்பான சில பயணங்கள் எல்லாமே ஏற்படும். அந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு யுக்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மனதளவில் மன நிறைவாகவும் திருப்தியும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே குடும்பத்தில் இருக்குங்க. அதனால் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் குடும்பத்தில் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்க. அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கல்வியில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் ஏதாவது சில விஷயங்களில்
சேர்த்து விடுங்க. அது அவங்களுக்கு கல்விக்கு, படிப்புக்கு இதெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் சிறிது பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட சேமிச்சிருங்க. சேமிக்க அது என்ன ஆகும்னா பிற்காலத்தில் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் எந்த ஒரு குறைபாடு இல்லாட்டாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அமைதி மற்றும் உங்களுடைய மனதளவில் தைரியம், சிந்தனை, ஸ்திரமான ஒரு மன உறுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை மட்டும் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் நீங்கள் வீண் கோபத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. எதிலையுமே நிதானத்தோடு இருங்க. நிதானமான செயல்களை இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. அரசு தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமான எதிர்ப்புகளால் ஒரு மனசளவில் சஞ்சலங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். கடன் சார்ந்த ஏதாவது உதவிகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு அலட்சியமின்றி இன்றைய நாள் செயல்படுவது நல்லதுங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், அதே போல் உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. தன வரவுகளில் உண்டான நெருக்கடிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைய நாள் காணப்படுது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதிற்கு பிடித்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அலுவலகத்தில் மிக உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனை அதோட லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுமுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க. பலவிதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் தொழில் வளர்ச்சியில் இதிலெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனதளவில் உங்களுடைய உறவுலையும் சரி, மனதளவுலையும் சரி நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாமுங்க. அவங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எதிலுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய சிந்தனைகள் இன்றைய நாள் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிலுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே உங்களுக்கு மேலே இருக்க அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகள் இல்லைன்னா சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிறைவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆன்மீக செயல்களில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். அதே போல் தொலைபேசி வழியாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பிறமொழி மக்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்கங்க இன்றைய நாள். சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டீனாலே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. நீங்கள் இதை பயன்படுத்திங்க, முறையாக பயன்படுத்துங்க. மிக சிறப்பான பயன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உயர் பொறுப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு தொடர்புகள்லாம் கிடைக்கக்கூடுங்க. எதிலுமே ஆர்வமின்றி செயல்படுவீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஜாமீன் தொடர்பான செயல்களில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உங்களிடமிருந்து விலகி சென்றவர்களை பற்றிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உதிக்கக்கூடுங்க. அப்போ பெருந்தன்மையான உங்களுடைய பேச்சுக்களால் மேன்மைகள் உண்டாகக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். முக்கியமான முடிவு ஒன்றை எல்லாம் பார்த்தீங்கன்னா துணிச்சலுடன் எடுப்பீங்க. வீட்டில் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக முடியுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. அப்போ நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக அவசியம்ங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெரும் வகையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய பணிகளை குறித்து அவர்கள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளித்து விடுவீங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவதனால குடும்பத்தில் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நிலவ போகுதுங்க. அதனால் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்றும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைய நாள் கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குது. கல்வி மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களுடைய நிதி ஆதாரம் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிறந்த ஆரோக்கியம் காணப்படுங்க. உங்களுடைய மன தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரசனையில், தன்மையில் சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைய நாள். அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி
எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், மன உறுதி, தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. உறவினர்கள் வழியில் ஒரு ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசு வழியில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைய போகுதுங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக அமைய போகுதுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.